ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த சவுத் கொரியாவில் சச்சுவான் மார்க்கெட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜில் விளையிற காய்கறியாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜிலேருந்து பயிர் விளைய வச்சு இந்த மார்க்கெட்டில் கொண்டு வந்து இந்த சிச்சுவான்கிற மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சண்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல் பிஸியாக இருக்கும் இந்த மார்க்கெட்டு. நம்ம லோக்கல் மார்க்கெட்டு மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மதுரையில் மற்ற சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் மார்க்கெட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லோக்கல் மார்க்கெட்டு அந்த வில்லேஜ்லேருந்து விளையக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ அதை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து இங்கே அந்த சண்டே அன்றைக்கி ஃபுல் பிஸியாக இருக்குது இந்த இடம். பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸு, கீரை, அந்தமாரி மீன் வகைகள், மீனெல்லாம் பாருங்கள் நம்ம ஊர் மாதிரியே தான் அதெல்லாம் விற்கிறாங்க அங்கே. பட் இருந்தாலும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் ஃபுட்டு வந்து கொரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேக்கிங் ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சிச்சுவான் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரீயாக நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால எல்லாமே இந்த சண்டே அன்னைக்கு இங்கே எல்லாம் கூடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே இங்கே பார்த்திங்கன்னா. அதனால் இந்த சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல் பிஸியாகவே இருக்கும். பாருங்கள், இந்த ப்ரெட்ஸ் நம்ம ஊரில் உள்ள மாதிரி இந்த ப்ரெட்டு பன்னு, இந்த மாதிரி இந்த க்ரீம் பன்னு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள்லாம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வத்தல், இங்கே உள்ள கொரியனுடைய வத்தல் இது பாருங்கள். இதுதான் கொரியன் வந்து இது வந்து டொரியான் ஃப்ரூட்ஸு. இது வந்து மலேசியா, சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர் பலாப்பழம் மாதிரி இருக்கும் அது. ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி இந்த மார்க்கெட்டில் நிறையா டிஃப்ரெண்ட்டாக நிறையா லோக்கல் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. சேம் நம்ம ஊர் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இதை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெட் வெரைட்டிஸ், ரோல் வெரைட்டிஸ் இங்கே பாருங்கள். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இண்டியன் பரோட்டா மாதிரி, பட் அது மாதிரி ரோல் பண்ண முடியாது. இவங்க வந்து உள்ளே ஒரு ஸ்டஃப் வச்சு அதை ரெடி பண்ணி அதை பரோட்டா மாதிரி தேய்ச்சி அந்த பாய்லரில் உள்ளே வச்சு ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. பட் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ளே சாக்லேட் சாஸோடு இருந்துச்சு. ட்ரை பண்ணோம். இதுவும் அருமையான ஒரு கான்செப்டில் அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ அருமையாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ முறுவலாக சேம் நம்ம பரோட்டா மாதிரியே இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃப் இருக்கும், அந்த சாக்லேட்டோட ஸ்டஃப் இருக்கும், மெல்ட் ஆகிடுது. சாக்லேட்டோட ஸ்டஃப் வந்து மெல்ட் ஆகிருக்குது. அது சாப்பிடும் போது நல்லா ஸ்வீட்டாக அருமையாக இருந்துச்சு. இதையும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி இது சிட்டிலலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி அவுட் ஆஃப் சிட்டி, இந்த மாதிரி இந்த வில்லேஜில் போகும்போது தான் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கிடைக்கிது. நம்ம ஊர் மாதிரி இவங்க வந்து நம்ம ஊர் மாதிரி பஜ்ஜி போண்டாலாம் அவங்க போடல. பட் இருந்தாலும் அதே மைதா கான்செப்டில் வச்சு உள்ளே ஏதாவது ஒரு ஸ்டஃப் மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. இவங்க வந்து ரொம்ப ஸ்பைசி கம்மியாக சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி ஸ்பைசிலாம் ரொம்ப ஜாஸ்தியே கிடையாது. ரொம்ப கம்மி ஸ்பைசிலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பார்த்திங்கன்னா ஒரு 0.5 தான் அவங்க ஸ்பைஸியே எடுத்துப்பாங்க. இங்கே உள்ள சில்லி போடுறாங்க பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ள சாக்லேட் சாஸோடைய ஸ்டஃப் இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா அருமையாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு பரோட்டா, அந்த ஸ்டஃப்டு பரோட்டான்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா 70 ரூபா ரேஞ்சுக்கு வருது. லோக்கலில் விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பார்க்க முடியுது. சிட்டிலலாம் இதெல்லாம் சான்ஸே இல்லை. சிட்டிலலாம் இது வாங்கவே முடியாது. இது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்ததுனால இதெல்லாம் ருசித்து எல்லாம் சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஐட்டம் வாங்கி மேலேயே சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு அருமையாக இருந்துச்சு. அங்கேயும் நிறைய இண்டியன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நார்த் இண்டியன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க. அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அப் பண்ணணும். ரவுண்ட் அப் பண்ணி எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த வீடியோஸ் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம். நல்லா இருக்குது. பட்டு அதான் சேம், நீங்களாம் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். பஜார் தான் இது. ஒரு சேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி பஜார்னு சொல்லலாம். நல்லா சரௌண்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு இருக்குது பாருங்கள். இந்த மார்க்கெட்டோட அளவே அந்த அளவுக்கு இருக்குது. சுற்றினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour 2 hours ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே. பொருள்லாம் வாங்கணுன்னா காலையில் போனால் மத்தியானம் தான் வெளியே வரலாம். ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இது சவுத் கொரியாவில் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் டைப்பில் ஒரு மார்க்கெட்டு இருக்குது. இங்கே எல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி டீட்டெயில்ஸ்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சவுத் கொரியா பற்றி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிற வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து ஃப்ளவர் சீசனு. பாருங்கள், ஃப்ளவர்லாம் இவங்க ரொம்ப விரும்பி வளர்க்கக்கூடியது. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு வளர்ப்பாங்க. ஃப்ளவர்ஸு, நாய், பூனை, இதுதான் இவங்களுடைய உயிர்னு நம்ம சொல்லலாம்.
அதனால் கொரியாவில் ஃப்ளவர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ சொல்ல வந்ததை சொல்லியாச்சு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை, see you.